சண்முகபரணியில் இப்போ ஒரு சூப்பரான அருமையான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். சில பேர் கமெண்ட் செஷனில் வந்து சொல்லியிருந்தாங்க, வீடியோ வந்து இங்கிலீஷில் வருதுன்னு. அப்படி வீடியோ இங்கிலீஷில் வந்துச்சுன்னா, மேலே வந்து வீடியோ ப்ளே ஆகும்போது ரைட் சைடு கார்னரில் செட்டிங் இருக்கும். அந்த செட்டிங்கை கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஆடியோ ட்ராக்கில் கிளிக் பண்ணிங்கன்னா கீழே தமிழ் இங்கிலீஷ்னு இருக்கும். இங்கிலீஷில் இருந்துச்சுன்னா தமிழுக்கு சேஞ்ச் பண்ணி நம்ம வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள். இந்த வீடியோ எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனல் கண்டினியூவாக ஆதரவு வந்து தாங்க. சேதுபதி தான் காரணம்னு முத்துப்பாண்டிக்கு நல்லாவே வந்து தெரியுது. ஆனால் எப்படி இந்த விஷயத்தை வந்து நம்ம சாதிச்சு காட்டுறதுன்னு தெரியாமல் மாறனை பார்க்க வேக வேகமாக வந்து போயிட்டுருக்காங்க. உடனே மாறனுக்கும் முத்துப்பாண்டிக்கும் நடுவில் சண்டை மாதிரி வருது. கோச்சிக்கிட்டு நம்ம முத்துப்பாண்டி தள்ளி வந்து நிற்கிறாங்க. சார்வால் நான் பார்த்துக்கிறேன் சார்வால், நீங்கள் தேவையில்லாமல் இதில் வராதிங்க. நீங்கள் முத்துப்பாண்டியை தப்பாக புரிஞ்சிகிட்டு இருக்கீங்க. அவங்க சொந்தக்காரங்களுக்கு அவங்க உதவுறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. எனக்கு தெரிஞ்சு சார்வார் எதுக்குமே ஆசைப்படாதவர். சொன்னால் புரிஞ்சுக்கங்க. உங்களுக்கும் சரி பிரச்சனை, முத்துப்பாண்டி அவங்க குடும்பத்துக்கும் பிரச்சனை. 2 பேர் குடும்பமுமே ரொம்ப நல்ல குடும்பம். அதை நான் ஒத்துக்கிறேன். யாருமே பணம் காசுக்கெல்லாம் ஆசைப்பட மாட்டாங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இதில் சேதுபதி தான் ஏதோ ஒரு காரணத்தினால இப்படியெல்லாம் நடந்திருக்குன்னு என்னோட யூகமாக இருக்குது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. சண்முகத்தை பற்றி உங்களுக்கு தெரியாது அப்படின்னு அருமை பெருமை எல்லாத்தையும் வந்து பேசுகிறாங்க. உடனே சாரிப்பா, நான் கூட ஏதோ கோவத்தில் அங்கே சேதுபதி பண்ணி வச்ச வேலையினால் உன்கிட்ட கோவப்பட்டிருக்கேன். உன் நிலைமையிலேருந்து நீ பேசுனது, எங்கள் மேலே சந்தேகப்பட்டது எல்லாம் கரெக்டு தான். இதுக்கு நம்ம 2 பேரும் ஒத்துழைப்பு பண்ணி பார்ப்போம். உனக்கே சேதுபதி யாருங்கிற விஷயத்த வந்து புரிய வைக்கிறேன். இதுக்கு பின்னாடி சேதுபதியோட ஆட்டம் தான் இருக்குது. என்னால் 100% வந்து சொல்ல முடியும். உங்கள் கிட்ட பணம் இல்லாமல் இருக்கிறதுக்கான முழு காரணமும் சேதுபதி தான். முதல்ல புரிஞ்சுக்கங்க. நம்ம 2 பேரும் ஒத்துழைப்பு கொடுத்தா மட்டும்தான் இதுலேருந்து வெளியில் வர முடியும். நான் சொல்கிற மாதிரி வீராக்கு ஃபோன் அடித்து கேளுங்க. சேதுபதி கண்டிப்பாக இந்த விஷயத்தை வந்து கேட்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஈஸியாக வந்து மூவ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லும்போது என்ன பேசணுங்கிற மாதிரி கேட்குறாங்க. நம்ம மாறன் உடனே அந்த இடத்துல சூப்பரான பிளானை போட்டு கொடுக்குறாங்க. சார்வால் சூப்பரான திட்டம். உங்களை நான் நம்ப ஆரம்பிச்சிட்டேன். என்னன்னு தெரியல, என் மனசுக்கு நீங்கள் தப்பு பண்ணியிருக்க மாட்டீங்கன்னு தெரிஞ்சிருச்சு. சரியா, தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். நான் சொன்னதை கேளு. சேதுபதி வந்து பாட்டம்மாவான், அது மட்டும் வீராவை கூப்பிட்டு வச்சு நீ ஏன் புரிஞ்சுப்ப அப்படின்னு சொன்னோன்னே, சார் லவுட் ஸ்பீக்கர்லலாம் போட முடியாது, என் புருஷன் என்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காரு தெரியுமா. இப்போ முத்துப்பாண்டி அங்கே இருந்திருந்தாருன்னா எனக்கு வேறு ஏதோ ஒரு காரணமாக இருக்குமோன்னு சந்தேகமாக இருக்குன்னு சேதுபதி சொன்னோன்னே லவுட் ஸ்பீக்கரில் போடுறாங்க. அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து மாறன் வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியல வீரா. ஆனால் இதுக்கு பின்னாடி யார் வேணான்னு இருந்திருக்கலாம். வீரா நம்ம 2 பேரையும் வந்து அழைச்சிட்டு போனப்ப அந்த இடத்துல உண்மையிலேயே அந்த பை இருந்துச்சா இல்லையா, நீ தான் பின்னாடி திரும்பி பார்த்தல்ல அப்படின்னு சொல்லும்போது இவனே வந்து தெளிவு இல்லாமல் இருந்தான். இவன் இப்படி சொல்கிறானா, இதுக்கு பின்னாடி காரணம் இருக்குமா? எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. நல்லா யோசிச்சு பாரு வீரா. நீ பார்த்த அப்போ அங்கே பை இருந்துச்சா இல்லையா, அதை மட்டும் யோசிச்சு சொல்லு. அது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட அவங்க மாட்டிக்க போகிறாங்க. ஏன்னா அவங்க பேசுனது எல்லாம் என் காதில் வந்து நல்லாவே தெளிவாக வந்து கேட்டுச்சு. அது ஒன்றும் வீரா சிவபாலன் வாய்ஸ் இல்லைங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது அப்படின்னு சொன்னோன்னே சேதுபதி கொஞ்சம் பாட்டமாகறாங்க. நான் சொல்கிறது புரியுதா அப்படின்னு சொல்லி எக்கு வச்சு பேசினோன்னே, இப்படியெல்லாம் பேசுனா சுற்றி இருக்கிறவங்களோட ரியாக்ஷனை பாருன்னு வீராக்கும் நம்ம மாறனுக்கும் நல்ல பாண்டிங் இருக்கிறனால அவங்க வந்து நல்லாவே வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. என்னது யார் மேலே வந்து சந்தேகப்பட சொல்கிறான், சுற்றி இருக்கிறவங்க உன் பக்கத்தில் இருக்கிறவங்க தான் இதுக்கான காரணம், பழி மற்றவங்க மேலே போட பார்க்குறாங்கன்னு மாறன் சொல்கிற மாதிரி தெரியுதே அப்படின்னு சொல்லும்போது சேதுபதி வந்து பாட்டமாகறாங்க. இதை நோட் பண்ணுறாங்க. என்னது இவ்வளோ நேரம் வந்து ரொம்ப ஆர்வமாக முத்துப்பாண்டி அங்கே இருப்பாரா, அவர் எங்கே இருப்பாராங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தவர் இப்போயும் இது மாதிரிலாம் பாட்டமாகறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கட்சிப்படுத்த மூஞ்சியெல்லாம் வந்து தொடச்சிக்கிறாங்க. அந்த இடத்துல இதை நம்ம வீரா வந்து பார்க்குறாங்க. உடனே அதை என்ன ஏதுன்னு நானே வந்து எழுதி தரேன். அப்படி அவங்க பேசுனதுக்கான அர்த்தத்தெல்லாம் பார்த்தா அவங்க சாதாரண ஒருத்தராக இருக்க முடியாதுன்னு மாறன் வந்து ஒவ்வொரு ஹிண்ட்டாக வந்து சொல்கிறாங்க. நம்ம முத்துப்பாண்டி வந்து முன்கூட்டியே ஒவ்வொரு பாயிண்ட்டாக வந்து சொல்லி கொடுத்துட்டாங்க. அதை அப்படியே மாறன் வந்து அச்சு பிசுறாமல் சூப்பராக வந்து பேசிகிட்டு இருக்கிறப்ப வீராவும் சுற்றி இருக்கிறவங்க எல்லாரையும் நோட் பண்ணுறாங்க. வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். அப்போன்னு பார்த்து சிவபாலன் இது எல்லாத்தையும் கேட்குறாங்க. பாத்தியா வீரா, நம்ம 2 பேரும் இங்கே இருக்கோம். ஆனால் இங்கே என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு சுத்தமாக புரியல. மாமா இருக்காருல்ல, அவர் ஈஸியாக நம்மளை வந்து பார்த்துப்பாரு. நீ எதுக்கும் கவலைப்படாத. இந்த விஷயத்த மாமா அப்படியெல்லாம் விட்டு கொடுத்துட மாட்டார். எனக்கு தெரியும். ஆனால் நம்ம மேலே வந்து இப்படியெல்லாம் வந்து பழி போடுறாங்களே, அதுதான் வந்து ஜீர்ணிக்க முடியல. நல்லா பேசுனது ஒரு தப்பாங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. விடுமா, நியாயம் என்றைக்குமே வந்து ஜெயிக்கும், நம்புவோம் அப்படின்னு வீரலட்சுமி சொல்லிகிட்டு இருக்காங்க.
சரி சார், என் ஹஸ்பண்ட வந்து பார்க்கணும். அவர் என்ன கூப்பிட்டுருக்காரு. அவர் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு நான் வந்து உங்கள்ட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்ல நானும் வருவேன். உங்க ஹஸ்பண்ட் என்ன சொன்னாலும் எழுதுறதுக்கு ஒரு ஆள் தேவை அப்படின்னு சொல்லும்போது, சரி வாங்க சார்ங்கிற மாரி கூப்பிடுறாங்க. அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து மாறன பார்க்கலான்னு ஒரு அதிகாரி 2, 3 பேரு, அப்புறம் வீரா இவங்க எல்லாரும் வந்துகிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் நான் இங்க இருக்கேன்யா, நீ எதுக்கும் கவலைப்படாத. இங்க ஒளிஞ்சுகிட்டு இருக்கேன். இது எல்லாத்தையும் வந்து வீடியோ வந்து எடுப்போம். நான் இங்க இருக்கணும்னு கூட அவசியம் இல்ல. கேமரா மட்டும் ஆன்ல இருக்கட்டும். அவங்க வந்தோனே நான் ஒளிஞ்சுக்கிறேன்னு சொல்லிட்டு கேமரா ஆன் பண்ணி வச்சுட்டு அங்கேருந்து போறாங்க. மாறன பார்க்கறதுக்காக வராங்க அந்த இடத்துல. அப்பன்னு பார்த்து அந்த அதிகாரி வந்து பேசுறாங்க. "என்ன தம்பி கேட்ட?" அப்படின்னு சொல்லும்போது, "கதவ வேற எதுவும் மூலியமா தான் சார் வந்து தொறந்திருக்காங்க. அது மட்டும் நல்லா தெரியுது." அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நம்ப மாறன். ஏன்னா, எப்படி இது நடந்திருக்கும்? 2, 3 விஷயம் தான் அப்படின்னு சொல்ல சொல்ல, மாறனுக்கும் அங்க இருக்கிற சூழ்நிலைக்கு ஏத்த மாரியே ஓரளவு கேட்டிருக்கு போல. அதுவும் இதுவும் மேட்ச் பண்ணி சூப்பரா ஒரு தியரி வந்து ஃபார்ம் பண்ணி சொல்லிட்டு இருக்காரு. ஓகே. அப்படி தொறந்தவங்களோட கைரேகை, அது மட்டும் இல்லாம அவங்க பர்ட்டிகுலரா எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எப்படி இருந்தாலும் அதிகாரி தனியா வந்திருக்க மாட்டாரு. கூட 4, 5 பேர் வந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது, எனக்கு தெரிஞ்சு வீரலட்சுமி இருக்க வாய்ப்பில்லன்னு தான் சார் நெனைக்கிறேன். அவங்க எங்கள காப்பாத்தணுங்கிற ஒரே சிந்தனையில மட்டும் தான் இருந்தாங்கன்னு, மாறன் வந்து அடிச்சு சொல்றாங்க. இவன் என்ன இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்கான்? என்னய்யா இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்க? ஆமா சார். எனக்கு நல்லா தெரியும். ஒருவேள வீரலட்சுமி உங்ககிட்ட வந்து பேசுறதுக்கு முன்னாடியே, எடுத்துட்டு போனதுக்கு அப்புறமேட்டு, இங்க உங்கள காப்பாத்தணும்னு யோசிச்சிருக்கலாம்ல. சார் அதுக்கெல்லாம் வாய்ப்பில்ல சார் அப்படின்னு மாறன் வந்து சொல்றாங்க. உடனே அவர் கடுப்பாயிட்டாரு. என்னய்யா நெனச்சுக்கிட்டு இருக்க? உனக்காக எல்லாத்தையும் வந்து கண்டுபிடிச்சு, தப்பு செஞ்சவங்க யாரு, என்ன ஏதுன்னு தெளிவா கண்டுபிடிச்சு விசாரிச்சுட்டு இருந்தா, அவங்க இதுக்கு காரணம் இல்லன்னு சொல்லிட்டு இருக்க. ஒருவேள முத்துப்பாண்டி இங்க வந்தாப்லயா? சார் முத்துப்பாண்டி இங்க வந்தாங்க. இல்ல வராம கூட இருக்கலாம். அவங்களுக்கு இந்த விஷயத்துக்கு என்ன சம்மந்தம்? சொல்லியா, உன்ன இது மாரி தான் பேச சொன்னாங்களா? அப்படின்னு சொல்லும்போது, உண்மையா இருக்கிறப்ப நான் யார் சொல்லியும் எதுவும் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, சார் என்ன சார் மாறன் இது மாரி பேசிட்டு இருக்காப்ல. நீங்க எதுக்கு தேவையில்லாம வந்து பேசிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் சரியில்லையேன்னு சொல்லி வீராவும் சொல்லிட்டு இருக்காங்க. வேணும்னா நம்ம அடுத்த கட்டத்துக்கு போலாங்கிற மாரி சொன்னோனே, அவரு பாட்டமாயிட்டாரு. அதெல்லாம் எதுவும் போ வேணாம். நானே பார்த்து உங்களுக்கு வேலைய வந்து முடிச்சு தரேன். இப்ப என்ன இதானே செய்யணுங்கிறீங்க. சரி, நானும் வந்து இது எல்லாம் உண்மையா பொய்யான்னு விசாரிக்கிறேன். விசாரிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு ஒரு முடிவுக்கு வரலான்னு சொல்லிட்டு இங்கேருந்து வெளியில வந்து போறாங்க. அப்பன்னு பார்த்து, "என்னடா ஆச்சு? ஏன்டா இப்படியெல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி அவங்கலாம் போனதுக்கப்புறம் கேட்கும்போது, "இவங்க மேல தப்பே இல்ல." அப்படின்னு சொல்றாங்க நம்ப முத்துப்பாண்டி. "என்ன சார் நீங்க இங்க இருக்கீங்க? அப்பன்னா அவர் சொன்னதெல்லாம் கரெக்ட்டா? ஒரு நிமிஷம் கேளுங்க. மாறன் சொல்றத புரிஞ்சுப்பீங்க." அப்படின்னு சொல்லி மாறன் வந்து எல்லாத்தையும் வந்து சொல்லி புரிய வைக்கிறாங்க. அப்பன்னா யாரு காரணம்னு எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? அந்த வேலையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. உங்களுக்கும் நியாயம் வேணும். எனக்கும் நியாயம் வேணும். பார்த்துக்கலாம். நம்ம 2 பேரையும் சிக்க வைக்கணும்னு சேதுபதி தான் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. சேதுபதிக்கும் என்னோட ஒய்ஃபோட தங்கச்சிக்கும் ஆகாது. எங்க குடும்பத்துக்கே ஆகாதுன்னா பார்த்துக்கங்க. அதனால தான் இந்த சந்தர்ப்பத்த பயன்படுத்தி இப்படியெல்லாம் சேதுபதி வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. இதுக்கு பின்னாடி நான் வந்துட்டேன்ல. நான் உங்களுக்கு நியாயம் வாங்கி தரேன். முக்கியமா வீராவையும், என்னோட தம்பியும் நான் காப்பாத்தணும். எனக்காக மட்டும் பேசல. நான் உங்களுக்காகவும் சேர்த்து தான் பேசிட்டு இருக்கேன். கொஞ்சம் புரிஞ்சுக்கங்கன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அவர் பேச பேச அவரோட முகத்தோட ரியாக்ஷன பார்த்தீங்களா? அவர் எவ்வளோ பாட்டப்படுறாருன்னு உங்களுக்கே தெரியுதா?